சபையில் 2 கூட்டம் உண்டு. ஒன்று செம்மறியாடு, ஒன்று வெள்ளாடு. தனிஷ்டப்படி செய்யும், தனிஷ்டப்படி போகும். தலை குனிவு என்பது அதன் வாழ்க்கையிலே வராது. அதுக்கு எவ்வளவு நீங்கள் பழக்குவித்தாலும் வராது. அதனுடைய எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாம் தான் என்ன விரும்புகிறோம், தான் என்ன பிடிக்கும், தனக்கு என்ன நல்லது, அது யாருடைய வீடு, எங்கே இருக்கிறது, என்ன மரம் வளர்க்கிறார்கள், அது எப்படி வேலி அடைத்திருக்கிறார்கள், என்ன காரியம் என்று அதுக்கு தெரியாது. அதுக்கு தெரிந்ததெல்லாம் மேய வேண்டும், எல்லாவற்றையும் கடித்து திங்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு ஆசையாய் வளர்த்தாலும் அதை கடித்து திங்கும். அதன் முடியை மட்டுமாவது பிடித்துவிட்டு வளர விடாதபடி செய்துவிட்டு போய்விடும். ஆனால் செம்மறியாடு அப்படி அல்ல. மெய்ப்பன் எங்கு தன்னை அமர்த்தி சாப்பிட சொல்லுகிறாரோ, எந்த இடத்துல தன்னை நடத்துகிறாரோ, அவர் எங்கே என்னை கொண்டு போகிறாரோ அந்த இடத்துல போய் என்ன செய்யும்? மேயும். அல்லேலூயா. தனக்கு அல்லாத இடத்துல அவர் என்னை விரட்டுகிறார். என்னை ஏதோ வேறு விதமாய் அவர் முன்பதாக என்னிடத்திலே பாசமாய் பேசுகிறது போல அல்லாமல் வேறு ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்டு கொடுக்கிறார். ஆனால் நான் அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டும் என்று அவர் எனக்கு என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். நான் ஓட வேண்டும் என்ன செஞ்சிடும்? அல்லேலூயா. நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணும்போது அந்த மேய்ப்பொருள் கொடுக்குற சவுண்டுக்கும் அவர் மேய்க்கும் போது மேய்ப்பொருள் கொடுக்குற சவுண்டுக்கும் நீங்கள் பக்கத்தில் ஒரு நாள் கேட்டிங்கன்னா வித்தியாசம் தெரியும். திடீர்னு ட்ரன்றாரு, அது கரெக்டாக அந்த சவுண்டு இருக்கிற இடத்துல இருந்து விலகி ஓடுது. அவ்வளவு காரியங்கள் இந்த செம்மறியாடுகிட்ட என்ன செய்யுது இருக்குது. ஆண்டவர் அந்த செம்மறியாட்டை பார்த்து சொல்கிறார், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிற பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்யுங்க. அல்லேலூயா. என்ன ஒரு வருத்தமான விஷயம் என்றால், ரெண்டும் சபைக்குள்ளவே இருக்கிறது. ரெண்டும் ஆண்டவரை தேடுகிற கூட்டத்தில் இருக்கிறது. ரெண்டும் வித்தியாசம் தெரியாதபடி ஆளுகை என்ன செய்யுது. அல்லேலூயா. கவனிங்க, இது வசனத்தில் ஆண்டவர் பிரித்து காட்டுகிற காரியம். 2 பேரையும் பார்த்து ஒரே கான்செப்ட் தான் சொல்றார். நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் தரவில்லை. நான் வியாதியா இருந்தேன், என்னை பார்க்க வரவில்லை. சிறைச்சாலையில் இருந்தேன், எனக்கு ஒன்றுமே நீங்கள் பார்க்க வரல. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் தரலை. நான் இப்படிலாம் இருந்தேன், நீங்கள் எதுவுமே எனக்கு செய்யலை. நான் இப்படிலாம் இருந்தேன், நீங்களாம் எனக்கு அது என்ன செஞ்சீங்க? செய்தீங்க. 2 பேரும் திருப்பி கேட்குற கேள்வியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நீர் எப்போது வந்தீர்? நீர் எப்போது இருந்தீர்? நீர் எப்போது பசியாக இருந்தீர்? நீர் எப்போது சிறைச்சாலையில் இருந்தீர்? நீர் என்ன தப்பு செய்தீர் சிறைச்சாலை போவதற்கு? 2 பேருக்கு ஆண்டவர் ஒரே ஆன்சர் தான் சொல்கிறார். சிறியரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த சிறியரில் எதை எனக்கு செய்யாதிருந்தீர்களோ அதை நீங்கள் எனக்கே. அல்லேலூயா. 2 பேரும் ஒரே கூட்டம், ஒரே இடத்துல இருக்கிறவங்க தான். அந்த ஒரு குரூப்பை 2ஆ பிரித்து, நீங்கள் இதெல்லாம் எனக்கு செய்தீங்க, நீங்கள் இதை எனக்கு செய்யலை. 2 பேரும் கேட்குறாங்க, நாங்கள் எப்போ செய்யலை? நீங்கள் இதில் சின்னவங்களுக்கு யாரெல்லாம் செய்யாமல் இருந்தீங்களோ எனக்கே செய்யாமல் இருந்தீங்க. அல்லேலூயா. ஆக கீழ்ப்படிதல் உங்கள் இருதயத்தில் ஆழ பதிக்கப்படட்டும். இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கிறதுக்கு உங்கள் இருதயம் கீழ்ப்படிதலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கட்டும். ஆமென்.